வெல்கம் டு ராவன் அகாடமி. ஓகே, ஸோ ராவன் அகாடமியில் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பேட்சஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது ஆல்ரெடி லைவில் போயிட்டுருக்கு, சரிங்களா? ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து சிஜிஎல் டயர் 1 எக்ஸாம் போயிட்டுருக்கு. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து நிறைய பேர் டயர் 2 ப்ரிப்பரேஷனுக்காக இருப்பீங்க. ஸோ அதுக்காகவும் அடுத்து குரூப் டி எக்ஸாம் இருக்குது, அடுத்து எம்டிஎஸ் எக்ஸாம் இருக்குது. இது எல்லாத்துக்குமே நம்ம ப்ராக்டிஸ் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ அதில் ஒரு சில ஆஃபர்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம், சரிங்களா? ஏன்னா அது ஆரம்பித்து ரொம்ப நாள் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 2 months அட்லீஸ்ட் இருக்கும் எல்லா எக்ஸாமுக்குமே. ஸோ இந்த 2 months நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில 50% ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி ப்ரொவைட் பண்ணுறோம் எல்லா ப்ராக்டிஸ் பேட்ச்லையும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஷார்ட் வீடியோவாக தான் இருக்கும். அதில் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறோம், அதில் என்ன இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து பாருங்கள், சரிங்களா? கடைசி வரை பாருங்கள் வீடியோவை. ரைட். ஸோ நம்ம இதில் ஏற்கனவே வந்து ப்ராக்டிஸ் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ அதில் மெயினாக இப்போ இந்த 3 ரொம்ப லைவில் இருக்குது. சிஜிஎல் ப்ராக்டிஸ் பேட்ச் ஒன்று, ரயில்வே ப்ராக்டிஸ் பேட்ச் ஒன்று, எம்டிஎஸ் ப்ராக்டிஸ் பேட்ச் ஒன்று. நீங்கள் சிஜிஎல் ப்ராக்டிஸ் பேட்சில் இருந்தீங்கன்னா சிஹெச்எஸ்எலுக்குமே நீங்கள் ரெடி ஆகிடலாம். ஸோ அதனால் அதுக்கு செப்பரேட்டாக நம்ம எதுவும் தனியாக பண்ணலை, சரிங்களா? ஸோ இப்போ சிஜிஎல் டயர் 1 போய்கிட்டு இருக்குது. அடுத்து குரூப் டி எக்ஸாம் வந்து நடக்க போகுது, எம்டிஎஸுமே வந்து நடக்க போகுது, சரிங்களா? ரைட். ஸோ அப்கமிங் எக்ஸாம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிஜிஎல் மெயின்ஸு மேபி டிசம்பரில் வந்து ஷெடியூல் பண்ணியிருக்கலாம். அடுத்து குரூப் டி அதுவும் ஆல்ரெடி ஷெடியூல் ஆகிடுச்சு. எம்டிஎஸுமே வந்து வி கேன் எக்ஸ்பெக்ட் நவம்பரில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சரிங்களா? இதை நவம்பரில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சிஹெச்எஸில் வந்து அக்டோபரில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரைட். ஸோ இதெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி தான் வந்து இந்த ப்ராக்டிஸ் பேட்சில் இருக்க போது. ஆக்சுவலி ப்ராக்டிஸ் பேட்ச்னால் என்னென்னா ஒரு பிடிஎஃப் ப்ராக்டிஸ் பேட்ச் நமக்கு வீக்லி பிடிஎஃப் கொடுத்துருவோம். அந்த பிடிஎஃப்லேருந்து நம்ம டெஸ்ட்டு வைப்போம், சரிங்களா? சண்டே டெஸ்ட்டு வைப்போம். இதில் மெயினாக இப்போ ரயில்வேக்கு வந்து நம்ம வந்து வீக்லி லைவும் போயிட்டுருக்குறோம், சரிங்களா? சிஜிஎலுக்கு வந்து இப்போ டயர் 1 எக்ஸாம் நடந்துட்டு இருக்கிறதுனால லைவ் எதுவும் போகலை. பட் அதுக்கு முன்னாடி வீக்லி எல்லா வீக்குமே லைவ் போயிருந்திருப்போம். எல்லா டவுட்ஃபுல் கொஷின்ஸுமே நம்ம சால்வ் பண்ணியிருந்திருப்போம், சரிங்களா? ரைட். அதேமாதிரி இப்போ மெயின்ஸுக்கும் மறுபடியும் அதே மாதிரி பண்ண போகிறோம். உங்களுக்கு வீக்லி வந்து மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டு மேக்ஸில் மெயினாக வந்து வீக்லி லைவ் இருக்க போகுது ஃப்ரம் செப்டம்பர், நெக்ஸ்ட் வீக் 22 செப்டம்பர்லேருந்து. ஸோ அதை பற்றின ஷெடியூலு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிஜிஎல் ப்ராக்டிஸ் பேட்ச் நம்மள்கிட்ட இருக்குது. இது 1 year போய்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி 1 year நம்ம இவ்வளோ ஃபைல்ஸ் இவ்வளோ டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம், சரிங்களா? இதில் லைவ் வீடியோஸ் வீக்லி லைவ் வீடியோஸுமே இருக்குது. ரைட்டு. ஸோ இதுக்கு அடுத்து இப்போ சிஜிஎல் மெயின்ஸுக்காக வந்து நம்ம ஒரு 13 weeks ப்ராக்டிஸ் பேட்ச் பண்ண போகிறோம். ஸோ 13 weeksங்கிற சென்ஸ் இப்போ செப்டம்பரில் ஆரம்பித்து அப் டு டிசம்பர் வரைக்கும். டிசம்பரில் எப்போனாலும் இந்த எக்ஸாம் இருக்கலாம், சரிங்களா? ஸோ அந்த கேப்பில் ஒரு 13 வாரம் இருக்குது. இந்த 13 வாரத்துக்கு சிஜிஎல் டயர் 2க்கு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பேட்ச் பண்ணுறோம். ஆக்சுவலி இந்த எஸ்எஸ்சி ப்ராக்டிஸ் பேட்சில் தான் அந்த மெட்டீரியல் ஆட் ஆக போகுது. ஸோ ஏற்கனவே இதில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் எதுவுமே ஒரி பண்ண தேவையில்லை. இதில் வந்து இப்போ இனிமேல் ஆட் ஆக போகிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து இந்த மெயின்ஸ் ரிலேட்டடான மெட்டீரியல்ஸ் தான் ஆட் ஆகும், சரிங்களா? புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு நான் எதுவுமே சொல்லலை. அவங்களுக்கு அது அப்படியே ஆட் ஆக தான் போகுது, சரிங்களா? யாருக்காச்சும் புதுசாக வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் பேட்ச் மாதிரி ஒன்று வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ரைட். ஸோ அதோடைய ஷெடியூல், அதாவது சிஜிஎல் மெயின்ஸ் ப்ராக்டிஸ் பேட்சோடைய ஷெடியூல் தான் இங்கே இருக்குது. இந்த ஷெடியூலை நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ராவன் அகாடமி ஆப் டவுன்லோட் பண்ணி எஸ்எஸ்சி ப்ராக்டிஸ் பேட்சுக்குள்ளே போனீங்கனாலே இந்த ஷெடியூல் வந்து அவைலபிளாக இருக்கும், சரிங்களா? இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஜிகேயில் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு 120 பாலிட்டி கொஷின்ஸ், அதாவது 120னா 120 கொஷின்ஸ் தான் அதில் இருக்க போகுது, சரிங்களா? இந்த வீக் வந்து ஒரு 120 கொஷின்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். அதுவும் கொஞ்சம் இல்லை, மெஜாரிட்டியாக வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின். ஒரு கொஞ்சம் கொஷின் வந்து ஃபேக்சுவலாக இருக்கும், ஒரு டேரெக்டாக ஒன்லைனரில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்லி இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் மட்டும்தான். அப்படிங்கிறதுனால நீங்கள் இதை மட்டும் இப்போதைக்கு ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். அதே மாதிரி ஜிகேக்கு இந்த மாதிரி கொடுக்குறோம். இங்கிலீஷ்க்கு எரர் ஸ்பாட்டிங், இது மெயினாக வந்து நம்ம ஸ்டெனோவில் கேட்டதை வச்சு தான் நம்ம கொடுக்க போகிறோம், சரிங்களா? ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாமில் கேட்டேன், நீங்கள் ரீட் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் அதை ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணுறதுக்கு இந்த ப்ராக்டிஸ் பேட்சை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இங்கிலீஷு அதுக்கப்புறம் ரீசனிங், இது ரெண்டுமே வந்து ஸ்டெனோகிராஃபர் பேஸ் பண்ணியிருக்கும். அடுத்து ஒன்ஸ் சிஜிஎல் டயர் 1ஓட ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் அதுவும் இதில் ஆட் ஆயிரும், சரிங்களா? அது ஆன்சர் கீ வர்றதை பொறுத்து. அது வரைக்கும் ஸ்டெனோகிராஃபரில் கேட்ட ரீசனிங்கும் இங்கிலீஷுமே வந்து இதில் இருக்கும். பட் ஜிகே வந்து வேறு இருக்கும், சரிங்களா? ஜிகே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இருக்கும். ரைட். அடுத்து மேக்ஸ், அதே மாதிரி மெயின்ஸ் ரிலேட்டடாக தேவையான ஒரு சில கொஷின்ஸ் மட்டும். இப்போ நம்பர் சிஸ்டமில் இந்த எல்லா டாப்பிக்கும் சேர்த்து ஒரு 100லேருந்து 150 கொஷின்ஸ் இந்த மாதிரி இருக்கும் இந்த 1 week நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி போன வாட்டி நான் என்ன பண்ணியிருந்தேனோ அந்த சேட் பாக்ஸில் வந்து அந்த சம்ஸ்லாம் அனுப்ப சொல்லியிருப்பேன், இல்லை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்ப சொல்லியிருப்பேன். ஸோ அது எல்லாமே வந்து நான் வந்து சாட்டர்டே ஆர் சண்டே வந்து அந்த சம்ஸை நான் டிஸ்கஸ் பண்ணுவேன், சரிங்களா? டயர் 1க்கு என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அதையவே வந்து இப்போ டயர் 2க்கு நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம், சரிங்களா? ஏற்கனவே இருக்கிறவங்களுக்குமே அது அப்ளிகபிள் தான்.
அடுத்து டயர் 2ல் நமக்கு கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வேறு இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ அதையுமே வந்து இந்த ப்ராக்டிஸ் பேஜில் இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ கம்ப்யூட்டர் அவேர்னஸ் நம்மகிட்ட ஒரு புக் இருக்குது. ஸோ அதை பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த 13 வீக்குக்கும் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருவோம். சப்போஸ் ஒரு 200 பேஜ் அந்த புக்கு இருக்குது அப்படின்னா 20 பேஜாக ஒவ்வொரு வீக்குமே நம்ம கொடுப்போம் அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ இப்படித்தான் வீக் 1 மெயின்ஸ் ப்ராக்டிஸ் பேஜ் இருக்க போது. அதே மாதிரி வீக் 2 பார்த்தீங்கன்னா இப்போ ஹிஸ்ட்ரி, ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக ஒரு 120 கொஷின்ஸு, மிடிவல் ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக ஒரு 120 கொஷின்ஸு, ஸ்டேட்மெண்ட் பேஸ்டாக தான் இருக்கும். சரிங்களா? ஜஸ்ட் அந்த கொஷினை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், தியரி கண்டென்ட் மாதிரிலாம் இருக்காது. சரிங்களா? ரைட். அதே மாதிரி பாருங்கள் அல்ஜிப்ரா, அந்த மாதிரி நம்ம வந்து மிக்சடாகவே போவோம். ஒரு வாரம் வந்து அரித்மெட்டிக்னா ஒரு வாரம் வந்து அட்வான்ஸ் அந்த மாதிரி போவோம். இதோட ஃபுல் ஷெடியூல் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயாக அந்த ஷெடியூல் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து வீக்லி ஒரு ஃபுல் டெஸ்ட்டு டயர் 2 பேட்டர்னில் எப்படி வந்து மேக்ஸ் 30, ரீசனிங் 30, இங்கிலீஷ் 45, ஜிகே 25, அடுத்து கம்ப்யூட்டர் அவேர்னஸ் 20 அந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அந்த பேட்டர்ன்லேயே வந்து உங்களுக்கு வீக்லி ஒரு டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? இங்கே என்ன மெட்டீரியல் கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை வந்து ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு இந்த டெஸ்ட்டு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டையுமே அது கொடுக்கும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல், யாராவது புதுசாக இருந்தீங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லுங்கள். ரைட். ஸோ அதே மாதிரி எத்தனை டெஸ்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 டெஸ்ட் வரைக்கும் இருக்கும். சரிங்களா? ஃபுல் டெஸ்ட் 4, ஃபுல் டெஸ்ட் 5, ஃபுல் டெஸ்ட் 6 அந்த மாதிரி. ஒருவேளை நடுவுலே இப்போ சப்போஸ் டிசம்பர் அது அந்த எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம போவோம். ஏதாவது ஒரு முன்னப்பின்னா வருது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஷெடியூலை நம்ம லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். இப்போ மாடர்ன் ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபியில் ஒரு 250 கொஷின்ஸு, என்விரான்மெண்ட் கொஷின்ஸ் ஒரு 115 கொஷின்ஸு, அந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு வந்து சும்மா சாம்பிளுக்கு இந்த இருக்க பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு ஜிகே கொஷின் இந்த மாதிரி தான். கரெக்டாக எக்ஸாக்டாக 120னா 120 தான் இருக்கும். தியரி மாதிரிலாம் இருக்கவே இருக்காது, ஜஸ்ட்டு கொஷின் தான் இருக்கும். சரிங்களா? அதை நீங்கள் பார்த்து அதுக்கான ஆன்சரை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் ஜிகே வந்து எல்லாம். ரீசனிங், மேக்ஸு எல்லாமே வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? மேக்ஸ் மெயினாக வந்து மெயின்ஸில் இது வரைக்கும் கேட்ட கொஷின்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம கொடுப்போம். ஓகே. ஸோ ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே இன்க்ளூடடு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 20 டயர் 2 டெஸ்ட் வரைக்கும் நம்ம கொடுக்குறோம். டிசம்பர் 28 வரைக்கும் கொடுக்குறோம். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் டிசம்பரில் வந்து மெயின்ஸ் இருக்கும். ஒரே ஷிஃப்ட்டில் தான் அவங்க நடத்த போகிறேன்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ டிசம்பரில் இருக்கும்னு நான் எதிர்பார்த்து அதை நான் சொல்கிறேன். இதுக்கு நடுவில் சிஹெச்எஸ்எல் எக்ஸாமும் இருக்குது. ஸோ அதோடைய சிஹெச்எஸ்எல் மெயின்ஸுமே வந்து இதுக்குள்ளே வந்துடும். பட் இந்த ப்ராக்டிஸ் பேட்ச் அப் டு 31 டிசம்பர் வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. பிகாஸ் நெக்ஸ்ட் இயர் நம்ம அடுத்த இயருக்கான ப்ராக்டிஸ் பேட்சை நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கும். 2026 இயருக்கான ப்ராக்டிஸ் பேட்சஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே இது இருக்காது. இதுக்குள்ளே இந்த எக்ஸாம் என்ன நடக்குதோ அது வரைக்கும் நான் அதை இப்போவே தெளிவாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண கேட்டிங்கன்னா கஷ்டம் தான். ஓகே, வாய்ப்பு இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்த ப்ராக்டிஸ் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். த ஷெடியூல் மேபி சேஞ்ச் ஆஸ் பர் த ரெக்ரூட். எக்ஸாம் டேட்டை பொறுத்து இந்த ஷெடியூலில் லைட்டாக மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கலாம். ஓகேங்களா? அப்படி இருந்துச்சுன்னா நான் அதை முன்னாடியே அவங்கக்கிட்ட சொல்லிடுவேன். அதேமாதிரி ஒரு மேக்ஸ் லைவ் வீடியோ கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் கேட்குற டவுட்ஃபுல் சம்ஸ் எல்லாம் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன். சரிங்களா? ஏற்கனவே பண்ணது அது எல்லாமே இருக்குது. இப்போ புதுசாக யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் பழசை இருக்கிற வீடியோஸு எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கிடலாம். பழசு இருக்க மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஏற்கனவே இந்த 1 இயராக நடந்தது அது இருக்கும். ரைட். ஸோ அதே மாதிரி இந்த கொஷின்ஸ் இந்த மாதிரி ஒரு சாம்பிள் கொஷின்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். ரைட். அதேமாதிரி ரயில்வே ப்ராக்டிஸ் பேட்சுமே நமக்கு போயிட்டுருக்கு. ஆல்ரெடி நல்லா ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அதை விட ரொம்ப முக்கியம் என்னென்னா லைவ் வீடியோஸ் எக்கச்சக்கமாக போயிட்டுருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ அது 2 ஃபேஸாக நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்குறோம். ஃபேஸ் 1லேயுமே வந்து என்ன கேட்குறோமோ அந்த டாபிக்ஸ் அகெயின் ஃபேஸ் 2லையும் ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ஆல்ரெடி பாதி போயிட்டுருக்கு. இதோட ஷெடியூலுமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ரயில்வே ப்ராக்டிஸ் பேட்சுக்குள்ளே போயிட்டு ஃப்ரீயாக இந்த ஷெடியூல் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ் செஷன் ரெக்கார்டிங்ஸ் 33 வீடியோ ரெக்கார்டிங்ஸ் நமக்கு போயிருக்கு ஆல்ரெடி. இதுதான் அந்த ஷெடியூலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அதேமாதிரி கரண்ட்லி இந்த வீக் வரைக்குமே நம்ம போயிட்டுருக்கணும். ஒரு 5 வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு ரிவிஷன் வீக் வேறு விட்டுருப்போம். ஸோ இது எல்லாமே இருக்குது அவைலபிளாக. சரிங்களா? ரயில்வே ப்ராக்டிஸ் பேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம இந்த 3 ப்ராக்டிஸ் பேட்சுக்குமே 50% ஆஃபர் கொடுக்க போகிறோம். அதனால தான் இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ இதெல்லாம் ரயில்வே ப்ராக்டிஸ் பேட்சோடைய ஷெடியூல். சரிங்களா? ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 ஏற்கனவே என்டிபிசி ப்ராக்டிஸ் பேட்சில் இருந்தவங்களுக்கு இந்த 150 டேஸ் ரயில்வே ப்ராக்டிஸ் பேட்சில் இருக்கவங்களுக்கு என்டிபிசி ப்ராக்டிஸ் பேட்ச் 15 ஒரு கூப்பன் கோடு கொடுத்துருந்தோம். நிறைய பேர் அதை யூஸ் பண்ணியிருந்தீங்க. அது போக நம்ம இன்னொரு இப்போ ஜென்ரலாக ஒரு கூப்பன் கோடுமே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம் இந்த 3 ப்ராக்டிஸ் பேட்சுக்காக பர்டிகுலர்லி. சரிங்களா? ஃபேஸ் 2 ஃபேஸ் 2 ரயில்வே ப்ராக்டிஸ் பேட்ச் அக்டோபர் 13 அகைன் நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் டாபிக் கொடுத்தோமோ அதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுவோம். சரிங்களா? ஏன்னா ரிப்பீட்னா அதே கண்டென்ட் இருக்காது, பட் இதே டாபிக் இருக்கும், வேறு கண்டென்ட் இருக்கும் அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ
குரூப் டி வரைக்கும் நீங்கள் வந்து பக்காவாக நீங்கள் வந்து எழுதி முடிச்சிடலாம். இஃப் பாசிபிள் டிசம்பருக்குள்ளே சிபிடி 1 மெயின்ஸோ இல்லை யூஜியோட மெயின்ஸோ வந்தால் கூட அதுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, இந்த டிசம்பருக்குள்ளே என்ன எக்ஸாம் நடக்கோ அது எல்லாத்துக்குமே இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே வந்து டிசம்பர் 31 வரைக்கும் நம்ம கொடுக்குறதா பிளான் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா, ரயில்வே ப்ராக்டிஸ் பேட்ச். எம்டிஎஸ் ப்ராக்டிஸ் பேட்ச் அந்த எக்ஸாம் வர வரைக்கும் நமக்கு இருக்கும். ரைட். ஸோ எம்டிஎஸ் ப்ராக்டிஸ் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம வந்து 30th ஜூன் ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலி வீக்லி இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் கொடுத்து டெஸ்ட்டு கொடுத்துட்ருக்குறோம். சரிங்களா, இப்போ ரீசன்ட் வீக்ஸில் வந்து மெயினாக வந்து ஸ்டெனோகிராஃபரில் கேட்டது எல்லாமே வந்து டெஸ்ட்டாகவே நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அடுத்து இதோடைய ஆக்சுவலாக நம்ம வந்து 28 செப்டம்பர் அன்றைக்கி முடிக்கிற மாதிரி வச்சுருந்தோம். பிகாஸ் ஃபஸ்ட்டு எஸ்எஸ்சியோட ஷெடியூல் அந்த மாதிரி தான் இருந்தது. எம்டிஎஸ் எக்ஸாம் வந்து செப்டம்பர் மிடில் ஸ்டார்ட் ஆகி அக்டோபரில் முடிகிற மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்து போஸ்ட்போன் ஆனதுனால ஆக்சுவலாக எக்ஸ்பைரி டேட் வந்து இதுக்கு வந்து 28 செப்டம்பர் தான் வச்சுருந்தோம். சரிங்களா, இப்போ வந்து என்ன பண்ணிட்டோம்னா 30 நவம்பர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு இந்த ப்ராக்டிஸ் பேட்சோடைய வேலிடிட்டியை. ஸோ இன்னும் 2 months கூட நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இப்போ யாராவது ஜாயின் பண்ணால் கூட அவங்க ஏற்கனவே இருக்க மெட்டீரியல்ஸுமே நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா, உங்களுக்கு வீக்லி மெயினான மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டு அது ரிலேட்டடான டெஸ்ட்டு செல்ஃபாக உங்களால் அந்த டெஸ்ட்டை படித்து பழைய மெட்டீரியல் கூட படித்து எழுத முடியும் அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு ஜாயின் பண்ணலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வீக்லி நாங்கள் கொடுக்குறத வந்து நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாலே போதும். ஓகேங்களா, எம்டிஎஸ் ப்ராக்டிஸ் பேட்சில் இருக்கிறவங்க உங்களோட மெட்டீரியல்ஸை வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு வாங்க. நீங்கள் வந்து எஸ்எஸ்சி ப்ராக்டிஸ் பேட்சில் இருக்க மாதிரி அங்கே போகணும் அப்படின்னா நீங்கள் யோசிக்க வேணாம். நமக்கு வந்து என்ன ப்ராக்டிஸ் பேட்சில் இருக்கீங்களோ அதை சின்சியராக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். சரிங்களா, ரைட். அவ்வளோதான், இதுதான் முக்கியமான பாயிண்ட். இதுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த 3 ப்ராக்டிஸ் பேட்ச்லேயுமே வந்து இப்போ நம்ம சேர்த்து 50% ஒரு ஆஃபர் கொடுக்குறோம். பிகாஸ் ஆல்ரெடி பாதி வீக் போயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இதுக்கப்புறமும் யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 50% ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். சரிங்களா, இந்த ஆஃபர் நேம் வந்து ப்ராக்டிஸ் பேட்ச் ஆஃபர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். கூப்பன் கோடு வந்து ராவன்50. இந்த 3 ப்ராக்டிஸ் பேட்சை நீங்கள் பை பண்ணும்போது ராவன்50 அப்படிங்கிற ஒரு கூப்பன் கோடை நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50% ஆஃபர் அப்ளிகேபிள் ஆகும். சரிங்களா, இப்போ இந்த எஸ்எஸ்சி ப்ராக்டிஸ் பேட்ச் வந்து 1000 rupees அப்படின்னா கண்டிப்பாக 500 வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகும். சரிங்களா, 150 days ரயில்வே ப்ராக்டிஸ் வந்து 499 அதில் ஒரு 250 டிஸ்கவுண்ட் ஆகும். எஸ்எஸ்சி ப்ராக்டிஸ் பேட்சும் சேம். ஸோ அதில் பாதி அமௌண்ட் ஆகும். பிகாஸ் நெக்ஸ்ட் இன்னும் 2 months தான் இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த ஃபுல் அமௌண்ட்டு நம்ம கொடுக்க தேவையில்லை. ஸோ வி ஆர் ப்ரொவைடிங் அன் ஆஃபர் ராவன்50 அப்படிங்கிறது. இது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சீக்கிரம் ஜாயின் பண்ணுறது நல்லது. ஏன்னா வந்து இப்போது லேட்டாக இந்த ப்ராக்டிஸ் பேட்சை நீங்கள் யூஸ் பண்ணுறதே வந்து அந்தளவுக்கு யூஸ் கிடையாது. எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. லாஸ்ட் ஒரு 2 வாரம் தான் எனக்கு எக்ஸாம் இருக்குது. அந்த நேரத்தில் இருந்து இதில் ஜாயின் பண்ணுறதுல பிரயோஜனமே கிடையாது. ஸோ முடிஞ்சளவு சீக்கிரம் ஜாயின் பண்ணி வீக்லி டார்கெட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ கூப்பன் கோட் ராவன்50 நீங்கள் இந்த 3 ப்ராக்டிஸ் பேட்சை போய் கிளிக் பண்ணிவிட்டு பை பண்ணும்போது இந்த ராவன்50ன்னு ஒரு கூப்பன் கோட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50% டிஸ்கவுண்ட் ஆகும். மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் 500. சரிங்களா, 500 வரைக்கும் டிஸ்கவுண்ட் ஆகும். ரைட். ஸோ இதுதான் மெயினான விஷயம். இதுதான் நான் சொல்ல நினச்சேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாயின் பண்ண நினச்சாங்கன்னா இந்த கூப்பன் கோடை அவங்கள வந்து யூஸ் பண்ணிக்க சொல்லுங்கள். இது யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எத்தனை தடவைனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ரைட். அந்த மாதிரி தான் இதை செட் பண்ணியிருக்கோம். ஆனால் எல்லா ப்ராக்டிஸ் பேட்சுமே டிசம்பருக்குள்ளே முடிஞ்சிடும். சரிங்களா, அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. நீங்கள் நவம்பரில் ஜாயின் பண்ணுறது எல்லாமே வந்து அது உங்களோட விருப்பம் தான். பட் அப்போ ஜாயின் பண்ணுறதுல எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. இப்போவே வந்து ஜாயின் பண்ணி கொஞ்சம் படிச்சிங்கன்னா தான் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக இருக்கும். ரைட், அவ்வளோதான். எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராவன் அகாடமி ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள். இது வரைக்கும் யாரும் டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா. ஸோ அதில் இந்த 3 இருக்கும். எம்டிஎஸ் ப்ராக்டிஸ் பேட்ச், எஸ்எஸ்சி ப்ராக்டிஸ் பேட்ச், 150 days ரயில்வே ப்ராக்டிஸ் பேட்ச். இந்த 3ல் எது நீங்கள் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்களோ ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, சிஜிஎல் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எம்டிஎஸ் மட்டும் தான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ரயில்வேஸ் பண்ணுறேன், குரூப் டி பண்ணுறேன் அப்படின்னா இதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்ன அமௌண்ட் இருக்கோ அதில் 50% அப்ளிகேபிள் ஆகும். நீங்கள் ராவன்50 அப்படிங்கிற கூப்பன் கோடை நீங்கள் பை பண்ணும்போது டைப் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணாலே அந்த கூப்பன் கோடு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த கூப்பன் கோடை நீங்கள் டிஸ்பிளே ஆகும்போது அது கிளிக் பண்ணிங்கனாலே இந்த கோர்சஸ் உங்களுக்கு காட்டும். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ரிப்ளை பண்ணுவேன். கண்டிப்பாக உடனே பண்ணலாட்டாலும் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பேட்ச் வந்து உண்மையிலே ரொம்ப பெர்ஃபெக்டாக யூஸ் பண்ணால் ரொம்ப உங்களை ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கும். அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது தெரியும். சரிங்களா, வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுவிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு நினைக்கல அப்படின்னு எதுவுமே சொல்ல வேண்டாம். சரிங்களா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா இதில் கேட்டுட்டு நான் கிளாரிஃபை பண்ணதுக்கப்புறம், பிகாஸ் நான் மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு யாராவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இதில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ரைட். இது வந்து ஒரு பிடிஎஃப் ப்ராக்டிஸ் பேட்ச். பிடிஎஃப் கொடுப்போம், டெஸ்ட்டு வைப்போம்.
இதில் ரயில்வே ப்ராக்டிஸ் பேட்சுக்கும் எஸ்எஸ்சி ப்ராக்டிஸ் பேட்சுக்கும் வீக்லி லைவ் வீடியோஸ் இருக்கும். சரிங்களா? எம்டிஎஸ் ப்ராக்டிஸ் பேட்சில் மெயினாக இங்கிலீஷ் ஜிகே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன்னா மேக்ஸும் ரீசனிங்கும் வந்து ஒரு குவாலிஃபைங் பேப்பர் அப்படிங்கிறதுனால அதை நான் அந்தளவுக்கு ஏன்னா அது ஒரு குவாலிஃபைங் பேப்பர் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். சரிங்களா? பட் ஜிகே அண்டு இங்கிலீஷ் வந்து ஸ்கோரிங் பார்ட்டு. ஸோ அதுக்கு ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுத்து அதில் இருக்கும். சரிங்களா? அவ்வளோதான். இதில் ரயில்வே ப்ராக்டிஸ் பேட்ச் பைலிங்குவலில் இருக்கும். எம்டிஎஸில் ஜிகே மெட்டீரியலும் பைலிங்குவலில் இருக்கும். சரிங்களா? ரைட், அவ்வளோதான். வேறு எதுவும் இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ. ராவன் 50ங்கிற கூப்பன் கோடை நீங்கள் யூஸ் பண்ணி அந்த 3 ப்ராக்டிஸ் பேட்சில் இருக்கிற விஷயத்தை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 50% ஆஃபர் அப்ளிகேபிள் ஆகும். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.